இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 வரை. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதை கொஞ்சம் கூட தேவன் எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தி கொடுத்த காரியத்தை நான் பேசும்படி ஆசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து உவமையாக சொன்ன ஒரு காரியம். அது பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமையாக சொல்கிற நேரம் ஒரு எடுத்துக்காட்டை லெகுவாக புரியத்தக்க வண்ணமாக அவர் சொன்ன ஒரு காரியம். இதில் கம்பேரிசன் நம்ம லைஃபுக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இதில் 2 செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அவர் 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த 2 செட் ஆஃப் பீப்புளும் தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு இருக்க பழகி கொண்டவர்கள். ஆனால் ஒருத்தங்க கைவிடப்படுறாங்க, ஒருத்தங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு உள்ளதான் நம்மளே சோதித்தறியணும். இதில் 10 கன்னிகைகளை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 கன்னிகைகள் இயேசு கிறிஸ்து அல்ல தேவன் வருகிறதுக்கு வேண்டி மணவாளனுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, எதிர்நோக்கி செல்வதற்காக. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 கன்னிகள் சொல்லும். இதில் 5 2 பேரை பிரிக்கிறாங்க. 2 செட் ஆஃப் பீப்புள்ஸாக பிரிக்கிறாங்க. 10 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே இடத்துலேருந்து வர்றாங்க. அப்போ அதை 2 செட்டாக பிரிக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும், 10 பேரும் கன்னிகைகள்னு சொல்கிற நேரம் உலக காரியத்தில் இருந்து மாறுபட்டவர்கள். அவங்க சரீர அளவில் ஒரு பாதகம் இல்லாதவங்க, பர்ஃபெக்ட் மேன், விர்ஜின்ஸ், கரைப்படாதவர்கள், சரீரமாட்டு கரைப்படாத, உலகத்தில் உள்ள காரியத்தில் வைத்து கரைப்படாதவர்களாக இருக்கிறாங்க. உலக காரியத்திலேருந்து மாறி நிற்கிறவர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரவுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவங்க. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சார்ந்த விஷயமாக அறிந்து படித்து கொண்டிருக்கிற ஒரு பேர் தான் இந்த 10 பேர். இந்த 10 பேரும் ஒரே இடத்துலேருந்து தான் வர்றாங்க. ஏன்னா 10 பேர் சேர்க்குற ஒரே இடம்னு சொல்லும்போது ஒரே ஒரு தாட்டு என்னன்னா, மணவாளனை எதிர்நோக்கி செல்லணும். இதுதான் ஒரே ஒரு தாட்டாக இருக்குது. அப்போ சேம் தாட்டில் இருக்கிறவங்க. அப்போ இவங்க 2 பேர் எல்லாரும் புறப்பட்டு அவங்க அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் ஒன்று நான் படிச்சிங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட் வசனத்தில் எதிர்கொண்டு போக புறப்பட்ட. இப்போ எதிர்கொண்டு போகிறதுக்கு, வரவேற்கிறதுக்கு புறப்பட்ட, அவங்க கெட்டிங் ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ அப்படிப்பட்டவங்க தான் அதில் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட் திங், ஏன்னா இதில் பாயிண்ட்டாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். 10 பேர் என்ன பண்ணால் ஐசோலேட்டட் கைஸாக இருக்கிறாங்க. அப்போ உலக காரியத்துலேருந்து மாறி நிற்கிறவர்கள். இந்த 2வது இந்த எல்லாருக்கும் என்னதாக இருந்ததுன்னா ஒரே ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு. தேவனை எதிர்நோக்கி செல்லணும். அப்போ அவர்கிட்ட எதிர்நோக்கி செல்லணும்னு ஒரே ஒரு மைண்டு. 3வது காரியம் என்னன்னா, அவங்க மைண்டில் வேர்டு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் உள்ளாடி இருந்துச்சு. அவங்க தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா தீவட்டி எடுத்துக்கொண்டு போகிறவங்களுக்கு தான் அந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்க முடியும். உமது வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமாக இருக்குன்னு நம்ம வசனத்தில் படிக்கிறோம். அப்போ வெளிச்சம் கொடுக்கணுன்னா வசனம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த வசனத்தை அவங்க எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தாங்க. எல்லா வசனத்தின்படியாக ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறவர்களாக இருந்தாங்க அவங்க லைஃப்பில். அடுத்தது என்னன்னா, அவங்க ப்ரேயர் லைஃபாக இருக்கட்டும், கிரைஸ்ட்டு கூட இருக்கிற அனுபவமாக இருக்கட்டும், அவங்க கேதரிங், அவங்க கூட கூட்டுக்கட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக ரெடியாக இருந்து அவர் வரும்போது அவங்க கூட போகணும், அலர்ட்டாக இருக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க ஒரே சர்ச்சில் இருக்கிறவங்களா இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சர்ச்சஸ் வித்தியாசமாக இருந்தது. சபைன்னு சொல்கிற நேரம் அவங்க அவயங்களாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் அவங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனையும் எண்ணங்களும் மணவாளனை எதிர்நோக்கி போகணும். இதெல்லாம் இந்த 10 பேருக்கும் இருக்குது. 10 பேரும் கூட தான் இருக்கிறாங்க. இந்த 10 பேருக்கு அடுத்தது என்னன்னா, 10 பேருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இந்த உலக காரியமான சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கும் நித்திரை மயக்கம் வந்தது. 10 பேருக்கும் என்ன பண்ணது, தேவன் லேட்டாக வருகிறாரு, லேட் ஆகிடுச்சிருக்கு, டைம் அவங்க எதிர்பார்த்த டைமில் ஒன்றும் நடக்கலை, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சோர்வு வருது. சோர்வு வரும்போது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நித்திரை வருது. நித்திரை வருதுன்னா அதை அசால்ட்டுன்னு எடுக்கிறத விட
அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இல்லாமல் இருந்தாங்க, அப்படின்னு விழிப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறத விட விழிப்புடன் தான் இருந்தாங்க. ஏன்னா எப்போ எக்கால சத்தம் கேட்குதோ உடனே நம்ம எதிர்கொண்டு போகணும். எதிர்கொண்டு போகிற நேரம் நம்மளோட தீவட்டியில் என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கணும். அப்போ வசனத்தை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் அலர்ட்டாக இருக்கிறாங்க, எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அறியாமல் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டாங்க அப்படி சொல்லலாம். அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது. இவரோட ப்ராப்ளம்னால நம்ம லைஃப்லேயும் அவங்க லைஃப்லேயும் சரி தான் ஒரு சேட்னஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரம் திடீர்னு என்ன ஆகுது? எக்கால சத்தம் கேட்குது, மணவாளன் வந்தாச்சு, கெட் ரெடின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? 10 பேர் எந்திரிச்சாங்க. 5 பேர் இல்லை, 10 பேரும் தேர் அலர்ட். 10 பேர் எந்திரிச்சாங்க. இதுக்கு பிறகு உள்ள கான்செப்ட் தான் நம்ம இது. அப்போ இந்த 10 பேர் குவாலிட்டி உள்ள பீப்புள்ஸ் நமக்கு உள்ளாடி இருக்க தான் செய்கிறோம். இதை பலதரப்பட்ட எல்லாருக்கும் சேம் ப்ராப்ளம், சேம் இஷ்யூ. எல்லோரும் பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லோரும் சபைக்கு போகிறாங்க, எல்லோரும் தேவனை ஆராதிக்கிறாங்க, எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்த விஷயத்தில் இன்னும் சொல்ல போனால் எதிர்நோக்கி கொண்டு போகிறதுக்குள்ள எல்லா காரியமும் நமக்கு தெரியுது. நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்குது, ஜீவிக்கணும், எல்லாம் தெரியுது. ஆனால் எதில் கோட்டை விட்டாங்கன்னா, இதில் 5 பேர் என்னன்னா எந்திரிச்ச உடனே தீவட்டியை கொளுத்தி ரெடியாக்கிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 5 பேருக்கு என்ன ஆச்சுன்னா எண்ணெய் இல்லாமல் இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், கூட்டம் அட்டன் பண்ணலாம், பல காரியங்கள், வீட்டில் ப்ரேயர், அது இது உலக பிரகாரமாக எல்லா காரியமும் தேவனுக்கு பிடித்தது போல செய்யலாம். கனி கொடுக்குற அனுபவம் கூட நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக இருக்கல. ஏன்னா தேவனை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்கள், இவங்க எல்லாம் நல்ல கனி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. உண்மை பேசுகிறவங்க, அது செய்கிறவங்க, நன்மைகள் செய்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதுலேயும் இருந்தாங்க. இந்த 5 பேர் கரெக்டாக எல்லாத்துலேயும் இருந்தாங்க. ஆனால் இன்னொரு 5 டீம் இருக்கிறாங்கல்ல, 5 பேர்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா எண்ணெய் இருந்துச்சு. அந்த தீ எரிஞ்சிட்ட இருக்கணும்னா எண்ணெய் கண்டிப்பாக இருக்கணும். எண்ணெய்ன்னு சொல்லுவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உள்ளாடி இருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளாடி இருந்தனால தான் என்னாச்சுன்னா அவங்க தைரியமாக அந்த தீவட்டியில் எண்ணெயை ஊற்றினாங்க. தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருந்தது. இதில் இந்த பேலன்ஸ் இருந்த 5 பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருந்துச்சு. வசனம் இருந்துச்சு, ப்ரேயர் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பட் எரியறதுக்குள்ள ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், வசனத்தை படிக்க ஜீவிக்க ட்ரை பண்ணுறோம், வசனத்தை ஜீவிக்கிறோம். என்ன சொல்ல போனால் பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்தின் படியாக நம்ம புதிய உடன்படிக்கையில் இந்த காலகட்டத்திலையும் வசனத்தின்படி ஜீவிக்கிறது எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். எல்லாம் கண்டிஷன் தசமபாகம் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், வரவேற்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாடி இருக்கிறாங்களா? எண்ணெயின் உள்ள அபிஷேகம் குறையாமல் இருக்கா? தீவட்டியில் ஊற்றுறதுக்கு எண்ணெய் இருக்கா? அந்த வசனம் நமக்கு உள்ளாடி நிலைத்திருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாடி இருக்கிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவரை உள்ளாடி எடுத்துட்டு நற்கிரிகள் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி இல்லைன்னா நம்ம சரீரத்தில் இருந்து ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. தேவன் சரீரத்தில் வெளிச்சம் இருக்கணும், இருதயம் வெளிச்சமாக இருக்கணும். அப்போ இருதய கண்கள் வெளிச்சமாக இருக்கணும்னா வசனம் உள்ளாடி இருக்கணும். அந்த வசனம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கணும்னா, நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கணும்னா, அலர்ட்டாக இருக்கணும்னா, என்ன செய்தாலும் நம்ம சோர்ந்து போனாலும் தவிழ்ந்து போனாலும் அலர்ட்டாக இல்லாமல் இருந்தாலும் தேவன் வருகிற சத்தத்தை கேட்டு அவருக்கு எதிராக புறப்பட்டு செல்லணும்னா நமக்குள்ளாடி என்ன கண்டிப்பாக இருக்கணும். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேருக்கு உள்ளாடி இல்லை. அது நம்ம தான் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே வசனத்தின்படியாக நம்மளை ஜீவிக்க வைப்பார். உலகத்தின் உள்ள ஆசபாசங்கள் நம்ம மாற்றிடுவோம். ஆனால் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக போகணுன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே நமக்கு உள்ளாடி நிறைஞ்சிருக்கோம். ஆனால் எண்ணெய் ஊற்றி 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 நான் என்ன பண்ணுறாங்க, அதை குழந்தொட்டு எரிய வைக்கிறாங்க. இப்போ நமக்கு உள்ளாடி எண்ணெய் எப்போதுமே இருக்கணும். அதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டப்போ எங்களுக்கு தேவையானதான் இருக்குது, நீங்கள் போய் வெளியே வாங்கிட்டு கொண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. இந்த நாட்களில் நம்மளும் பரிசுத்த அபிஷேகத்தை நமக்கு உள்ளாடி இருக்கா? எல்லாமே செய்கிறோம், கடவுளுக்கு பிடித்தமாக இந்த உலகத்தில் எல்லா காரியமும் செய்கிறோம். ஆனால் இருதயத்தில் இருந்து அவருக்கு பிடித்தமானதாக நம்ம ஜீவிக்கிறோமா?
நம்ம இருதயமானது பரிசுத்தமாக இருக்குது. அது கண்டிப்பாக பார்க்கணும். எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாட்கள் இந்த ஊமைகளாக பேசுகிற நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் பர்சனலி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் எண்ணெய் எப்போதுமே நம்ம கையில் வச்சுருக்கணும், இருதயத்தில் வச்சுருக்கணும். தேவன் நம்மோடு இருக்கும்படியாக, அவரோடு உறவாடும்படியாக பரிசுத்த ஆவி எப்போதும் நம்மகிட்ட இருக்கணும். அவருக்கு நடத்துதலாக நடத்துறது மட்டும்தான் தீவட்டியில் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஆமென்.